பெருமானுக்குரிய ஒரு மூலிகை. அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும், இன்னும் செப்பில் அறிவு தரும், கண்ணோயோடு தலைநோய் கண் புகையில் இரத்த பித்தம் முன்னோய் ஒழிக்கும். என்னால செய்ய முடியலன்னா அவனுக்கு செய்தாவது கொடுக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமும் நம்முடைய காலங்காலமாக தொன்று தொட்டு நம்முடைய பழக்கமானதுதான். அப்போ இந்த அருகம்புல்லு நச்சீரகம் மிளகு, ஒரு கைப்பிடி அருகம்புல்லு 4 மிளகு, மிக கவனமாக இருக்கணும். ஹைப்பர் டென்ஷன் என்று ஒன்று சொல்லுவோம். பிளட் பிரஷரை ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷனை சுருக்கி ஹிப்டன் என்று ஒரு மருந்தை நான் உருவாக்கிறேன். இந்த சீரகத்தை அந்த ஏற்கனவே ஒரு முறை பாவனை பண்றதுன்னு பேரு, சாரிலே ஊற வைத்து உலர்த்தி, அப்படி ஒரு முறை ஊற வைக்கும். இப்படி 10 முறை, ஒரு முறை 2 முறை பொறுமையா மெனக்கிடணும். இப்படி 10 முறை ஊற வைத்து உலர்த்தி வாழைத்தண்டு சாறு. விநாயகனை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் எழுதுகிற போது ஒரு அது எழுதுகோல் தேய்ந்து போய்விட்டது, ஒடிந்து விட்டது. மறுப்பை பித்து எடுத்து எழுதினான்னு சொல்லுவோம். அவ்வளவு டெனாசிட்டி, விடாமுயற்சி, தீவிரமாக ஒரு காரியத்தை எடுத்தா செய்கிற ஆற்றல் பலனடையாது. ஏன்? மருத்துவம் வாழணும்னா அது பொதுமக்களுக்கு அது தெரிய வேண்டும். அதுல என்ன இருக்கிறது, அது ஏன் பயன்படுத்துகிறோம், இது எப்படி செய்வது, செய்து கையாடுவது, அந்த முறையை நாங்கள் எல்லாம் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அருகம்புல் என்று ஒன்று இருக்கு. அருகம்புல் விநாயக பெருமானுக்குரிய ஒரு மூலிகை. அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும், இன்னும் செப்பில் அறிவு தரும், கண்ணோயோடு தலைநோய் கண் புகையில் இரத்த பித்தம் முன்னோய் ஒழிக்கும் முறை. இரத்த பித்தம் சொன்ன பாருங்க, இரத்த பித்தம், இரத்த கொதிப்பு, குருதி இழல் எல்லாம் பிளட் பிரஷர் குறிக்க சொல்லும். அருகம்புல் இதை போக்கும்னு சொல்றாரு. சும்மா அவங்க வேற வேலை இல்லாத வேலை சொல்லிட்டு போனார்கள். அது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய, எல்லா இடத்துலயும் கிடைக்கும். எங்கேயும் கிடைக்கலன்னா கூட என்ன சொல்றோமா, நகரத்தில் இருக்கவங்க தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, பிள்ளையார் கோயில் அருகம்புல் விற்கிறான். அதுல ஒரு கொடுமை, அருகம்புல்னு சொல்லி கொரியன் கிராஸை கொண்டு வந்து விற்கிறான். இந்த லான்ல ஒரு புல் இருக்குது பாருங்க, பார்த்தா அருகம்புல் மாதிரியே இருக்கும், ஆனா அது அருகம்புல் பூக்கும், அது பூக்காது. பார்த்து கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் டூப்ளிகேட். அப்போ ஒரிஜினல் அருகம்புல்லை வாங்கிமா, சித்த வைத்தியமோட சுப்பிரமணியம் பிள்ளை சொல்லுவார், அருகம்புல்ல நச்சீரகம் மிளகதும் தருகவே இடித்து ஓர்படி நீரில் 8 ஒன்றாக்கி, 8ல் 1 பண்ணணுமா. அதாவது ஒரு டம்ளர் ஆகும். எவ்வளவு பண்ணணுமா, ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல், அது இப்படி பிடிச்சாலும் சரி, இப்படி பிடிச்ச ஒரு பிடி கைப்பிடி அருகம்புல், 4 மிளகு, ஒரு அரை தேக்கரண்டி சீரகம். அருகம்புல்லும் நச்சீரகம் மிளகும் சொல்லிட்டார். எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு தயாரித்து கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு பேரை தயாரித்து சாப்பிட சொல்லியிருக்கிறேன். எனக்கு இயல்பாவேமா எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லிவிடணும். இந்த வாத்தியார் புத்தி எல்லாருக்கும் சொல்லிடணும். என்னால் செய்ய முடியலன்னா அவனுக்கு செய்தாவது கொடுக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமும் நம்முடைய காலங்காலமாக தொன்று தொட்டு நம்முடைய பழக்கமாக தான். அப்போது இந்த அருகம்புல் நச்சீரகம் மிளகு, ஒரு கைப்பிடி அருகம்புல், 4 மிளகு, ஒரு அரை தேக்கரண்டி சீரகம், இதை மிக்சியில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு, திரும்ப ஒரு அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் அதை சாராக்கி அதை வடிகட்டி, கசக்காது, அது முக்கியமாக சொல்கிறேன், குடிப்பதற்கு நன்றாக இருக்கும். ஏன்னா மிளகு சீரகம் சேர்த்துட்டல, நல்லா ருசியாக இருக்கும். அதை காலையிலே 1 கோப்பை சாப்பிடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை வெறும் வயிற்றுல தொடர்ந்து எடுங்கள். அதுதான் முக்கியம். குறைந்தபட்சம் 6 மாதமாவது எடுக்கணும். உடனே என்ன, ஐயா நான் ஏற்கனவே பிரஷருக்கு மருந்து சாப்பிட்றேன் ஐயா, அதை விட்டுட்டு இதை சாப்பிட்டுமா, அந்த மருந்து நிறுத்தினா மண்டையில வெடிச்சு போயிடும், பிரஷர் ஏறி போயிடும், எல்லாம் பயம் இருக்கு. அதுதான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க மருந்து நிறுத்தாத, கூடவே இதை எடுங்க. பிரஷர் குறைய குறைய உங்களுக்கே தெரியும்.
அப்போது ஏற்கனவே ப்ரெஷருக்கு எடுத்துக்க 2 மாத்திரை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 1 மாத்திரை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே உங்களை பரிசித்து பாருங்கள். 1 மாதம் பாருங்கள், நல்லா இருக்குது, ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறது. 1 மாத்திரையை அரை மாத்திரையாக்குங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து அதை 1/4 மாத்திரையாக்குங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து அது அவசரப்படக்கூடாது. 1 மாதம் கழித்து அதை நிறுத்திட்டு பாருங்கள், நார்மலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கிறது. என்ன பண்ண, அருகம்புல்லை நான் சொன்னது போல் மிளகு சீரகம் சேர்த்து அதை சாறாக்கி காலையில் குடித்தாமா, குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு தடவை மலம் கழியும். அந்த உள்ளே இருக்கிற கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் அதில் அகன்று வெளியேறிவிடும். கொழுப்பு குறைந்தால் ரத்த அழுத்தம் குறைந்து போயிடுது. இப்போ டென்ஷனில் குறையுதுன்னா அதுக்கு வேறு உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய மருத்துவமனையில் பிளட் ப்ரெஷர்னால் தலைவலி, பிளட் ப்ரெஷர்னால் மண்டை கிறுகிறுப்பு, பிளட் ப்ரெஷர்னால் சில நேரங்களில் குருதி கூட வாந்தி வருகிறது என்று சொல்லுகிற அளவுக்குள்ளவர்கள்லாம் வருகிறார்கள். அவர்களுக்கு நான் அன்பு மருத்துவமனையில் இப்படித்தான் நான் அணுகிறேன். அவர்களுக்கு ஒரு வேளை ப்ரெஷருக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி காரணம் அதுக்குரிய பிராமி என்கின்ற ஒரு மருந்து கொடுத்து விட்டு பிறகு இந்த டிம்ஃபிட்டை கொடுப்பேன். பிளட் ப்ரெஷரை சீர் செய்வதற்குரியதை கொடுப்பேன். இது மாதிரிமா நாம் அணுகுவதிலே மிக கவனமாக இருக்கணும். ஹைப்பர் டென்ஷன் என்று ஒன்று சொல்லுவோம். இது பிளட் ப்ரெஷரை ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷனை சுருக்கி ஹிப்டன் என்று ஒரு மருந்தை நான் உருவாக்கினேன். இந்த பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கென்றே அது ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷனை குறைக்குது. இது ரொம்ப சிரமமாக எல்லாரும் செய்யலாம், இந்த ரகசியம் இல்லை. இது தெரிந்து கொண்டால் இது ஏன்னா மருத்துவம் தயாரிக்கிற மருந்து தயாரிப்புகள் செய்து வணிகம் பண்ணுவார்களே, இதை தனிமன்னு செய்ய மாட்டாரே, அது உங்களுக்கு போட்டி ஆகாது. உலகத்துக்கு போகிற நானாக கொடுக்க போகிறேன், செய்து கொடுக்க பரவாயில்ல. மருந்து தயாரிப்பவர்களை தேர்ந்து கொண்டு செய்தாலும் செய்யட்டும், பொதுமக்கள் செய்தாலும் செய்யட்டும். செய்து சாப்பிட்டு சித்தர்கள் சொன்ன வழியிலே வாழட்டும்னு சொல்கிறேம்மா நான். இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனில் முக்கியமான மூலப்பொருள் என்னென்னா சீரகம். சீரகத்தில் என்னையா இருக்கிறது? அதுதான் போட்டு ரசம் வச்சாலாம் போடுறோம், அதுதான் குருமாவில் போட்டு எல்லாத்துலேயும் போடுறோம், சீரகத்தை போட்டு செய்கிறோம். அதில் என்னையா நல்லா எப்படி செய்யணும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சீரகத்தை என்ன பண்ணணும், 1 கிலோ சீரகத்தை வாங்கி வந்து 1 கிலோ வாழைத்தண்டு எடுத்து இந்த வாழைத்தண்டை இடித்து இந்த சாறு பிழிஞ்சி அந்த சாறில் இந்த சீரகத்தை ஊற வைத்து நன்றாக புரட்டி வெயிலில் உலர்த்திடணும். 1 முறை உலர்ந்த பின்னால் திரும்ப 1 கிலோ வாழைத்தண்டு வாங்கி வந்து சாறு எடுத்து இந்த சீரகத்தை அந்த ஏற்கனவே 1 முறை பாவனை பண்ணுறதுன்னு பேர், அது சாறிலே ஊற வைத்து உலர்த்தியது. அப்படி 1 முறை ஊற வைக்கும். இப்படி 10 முறை, 1 முறை 2 முறை இல்லை, பொறுமையாக மெனக்கிடணும். இப்படி 10 முறை ஊற வைத்து உலர்த்தி வாழைத்தண்டு சாறில் ஊற வைத்து உலர்த்தி 10 முறை உலர்த்தி எடுத்த சீரகம், அதனோடு சிறுகன் பிள்ளை, அதனோடு மற்ற மூலிகைகள் எல்லாம் அந்த பேரெல்லாம் இதில் இருக்கிறது. அந்த மாதிரி உலர்த்தி அதை அரைத்து சூரணமாக்கி அதை கேப்சூலாக பண்ணணும்னா சிறுநீரை சரளமாக போக வைத்து அதே நேரத்தில் உப்பு சத்துக்களை இழக்காமல் உடலுக்கு தேவையான உப்பு சத்தை வச்சுட்டு மீதியை வெளியேற்றுகிறது. ஆச்சரியமா இருக்கிறது. எல்லாம் எப்படி சித்தர்கள் கண்டறிந்தார்கள்? அவர்களுக்கு இந்த ஞானம் சொல்லுவாங்க. சித்தர்களுக்கு மூலிகை பேசியதுன்னு சொல்லுவாங்க. மூலிகை வாயா இருக்கிறது, அது என்ன சொல்லுமா என்ன? அப்படி அல்ல, உணருதல். இப்போ வள்ளுவம் கூட சொல்லுவான், நோக்கினால் நோக்கெதிர் நோக்கல் தாக்கனங்கு தானே கொண்டு நன்னது உடைத்துன்னு சொல்லுவான். அந்த பெண்ணு பார்த்தது, இவன் திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஒருத்தன் ஒன்று அடிக்கிறான், அவனுக்கு நீ ஆயுத கொண்டு போய் கொடுத்து அடின்னு சொல்கிற மாதிரி. நோக்கினால் நோக்கு எதிர்நோக்கல் தாக்கனங்கு தானே கொண்டு அன்னது உடைத்துன்னு சொல்லுவான். கம்பன் கூட சொல்லுவான், அது சீதை வந்து மேல் மாடத்தில் இருந்து பார்க்கிற ராமன் வந்து கொண்டு இருக்கிறான். அப்படி பார்க்கிற போது அந்த கண்ணுடைய பார்வை தாக்கனங்கனையவள் பார்வை வந்து அவன் தனத்தில் தைத்ததே. இவன் வந்து பார்க்கிறான், கீழே இருந்து பார்க்கிறான், மேலே போகுது, மேலே இருந்து பார்க்கிறான், அவன் தோல்மையில் வந்து அப்படியே படுகிறது அப்படின்னு சொல்லுவான். இப்போ கண்ணுக்கு பேசுகிற சக்தி உண்டு, ஆனால் மொழி இருக்கிறதா, சொல் இருக்கிறதா, சத்தம் இருக்கிறதா, ஆனால் புரிதல் இருக்கிறது இல்லை. அது மாதிரி சித்தர்களுக்கு அந்த மூலிகைகளை பார்த்தால் புரியும். அதை தான் சொன்னாங்க, மூலிகை பேசுச்சின்னு சொன்னாங்க. அப்படி அவர்கள் ஞானம் என்று சொல்லுங்க, ஞான கண், உணர்தல். அப்படி உணர்ந்து பல மருந்துகளை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட மூலிகைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவம் தான் சித்த மருத்துவம்.
அப்போது இந்த பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு என்று எளிய வழி அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுவது, செம்பரத்தை மலரை சாப்பிடுவது, அல்லது சீரகத்தை அரிசியோடு வாந்தி, அந்த வாயில் ருசியின்மை வாந்தி, இவைகளே வாந்தின்னா என்னென்னம்மா பிளட் ப்ரெஷர் இருந்தால் என்ன வரும்? தலை சுத்தும், பித்தம் அதிகமாகிடுச்சு வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தலை சுத்தும் வாந்தி வரும் சொல்கிறேன், சித்தர்கள் சொல்கிறார்கள். அப்போ அரிசியோடு வாந்தி, ருசி இல்லாதோடு வாந்தி வரும். தலை நோவு, தாளின் வலி, தாளில் வலி, இவைகளெல்லாம் போக்குகிற ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்கிறது. அப்போ அப்படி சித்தர்கள் சொல்லி அது மொத்தத்தையும் நான் சொல்லணும்னாமா இந்த நிகழ்ச்சி பத்தாது. இப்படி ஏராளமான மூலிகைகள் இரத்த அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது, அதோடு இல்லாத காரணத்தை அகற்றுது. கொழுப்பு அதிகமாக இருக்கிறதா அதை அகற்றுகிறது, அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதா அதை அகற்றுகிறது. சொல்கிறான் அருகம்புல்ல தலைவலி போகும்னு சொல்கிறான். அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும்னு சொல்கிறான். அறிவை தருவது அருகம்புல்னு சொன்னதுனால தான் வேதத்தை எழுதுவதற்கு விநாயகனை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் எழுதுகிற போது ஒரு அது எழுதுகோல் தேய்ந்து போய்விட்டது, ஒடிந்து விட்டது, மறுப்பை பித்து எடுத்து எழுதினான்னு சொல்லுவான். அவ்வளோ டெனாசிட்டி, விடாமுயற்சி, தீவிரமாக ஒரு காரியத்தை எடுத்து செய்கிற ஆற்றல், இதையெல்லாம் தருகிற வல்லமை விநாயகனுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அவனுடைய மூலிகை அருகம்புல். யாருக்குரியது அருகம்புல்? விநாயகனுக்குரியது. அப்போ அதனால்தான் இந்த தலைவலியை போக்கும், தலைவலி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னாலே வருவது, ப்ரெஷர்னாலே வருவது. இந்த அருகம்புல்ல அன்றாடம் பயன்படுத்தினா என்ன? இது சூரணமாக செஞ்சு வச்சுக்கப்படாதா? அருகம்புல்ல வாங்கி வந்து நறுக்கி உலர்த்தி பொடி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கு கூட ஈக்குவலாக அதுக்கு சீரகம் மிளகு நான் சொன்ன பாருங்க அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. இந்த சூரணம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சூரணத்தை தேனில் குழச்சி தானே சாப்பிடுங்க, கஷாயமாக பண்ணி சாப்பிடுங்க. அன்றாட இதெல்லாம் எனக்கு தயாரிக்க முடியாதியா, யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரெடி டு யூஸாக இருந்தால் கொடுங்க, எனக்கு நேரம் இல்லைன்னா இதை வாங்கிக்கோங்க, ஹிப்டன் இருக்கிறது வாங்கிக்கோங்க, செய்து சாப்பிடுங்க. அதுதான் நான் விரும்புகிறேன். ஏன்னாமா இந்த மருந்து ரெடிமேடாக கொடுத்துட்டோம்னாக்கா மருந்து நிறுவனம் தான் பலனடையும், மருத்துவம் பலனடையாது. ஏன்? மருத்துவம் வாழணும்னா அது பொதுமக்களுக்கு அது தெரிய வேண்டும். அதில் என்ன இருக்கிறது, அது ஏன் பயன்படுத்துகிறோம், அது எப்படி செய்வது, செய்து கையாடுவது, அந்த முறையை நாங்கள் எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இந்த செய்முறை, அதில் என்ன மூலிகை, இந்த ரகசியம் எல்லாம் சொல்லுவோம்ல, இந்த ரகசியத்தை ஏன் சொல்கிறோன்னா இது செய்யுங்கள். செய்யவே முடியலையானா அந்த பலன் கிடைக்காமல் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அதில் கிடைக்கிறது என்னுடைய மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளுங்கள். அரசியலுடைய உரிமம் பெற்ற, முறைப்படி உரிமம் பெற்ற தயாரிப்புகள் பெற்று பலனடையுங்கள். ஆன்லைன்லையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போது பிளட் ப்ரெஷரை பிளட் ப்ரெஷரை அலட்சியப்படுத்தக்கூடாது. சில என்ன பண்ணுவார்கள், பிளட் ப்ரெஷரில் எனக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லையா, நான் நல்லா இருக்கையா, ஆனால் எப்போ போய் மெஷர் பண்ணாலும் 150 100 இருக்கையா, விடக்கூடாது. என்ன பண்ணணும், காலப்போக்கில் அது சிறுநீரகத்தை கெடுத்துவிடும், காலப்போக்கில் அது இருதயத்தினுடைய நோயை உருவாக்கிவிடும். இதுதான் அதுக்கெல்லாம் காரணம். இப்போ என்ன பண்ணணும், பிளட் ப்ரெஷரை இயல்பு நிலையில் பராமரிப்பது என்பது ஒரு கட்டாயம், ஒரு அவசியம். அப்படி பராமரிப்பதற்கு தான் நான் இந்த வழிகளை எல்லாம் சொல்லுகிறேன். அதை பிளட் ப்ரெஷரை அலட்சியப்படுத்தாதீங்க. நான் சித்தா எடுக்கிறேன், ஆயுர்வேதா எடுக்கிறேன், யுனானி எடுக்கிறேன், அலோபதி எடுக்கிறேன், ஹோமியோபதி எடுக்கிறேன், எதை எடுப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரெஷர் நார்மலாக இருக்கா. ப்ரெஷர் நார்மலாக இருக்குன்னா எந்த மருந்தில் உங்களுக்கு நார்மலாக இருக்குதோ அதை கையாண்டு கொள்ளுங்கள். எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத, பின்விளைவுகள் எதிர்விளைவுகள் இல்லாமல், நிரந்தரமாக மருந்து தொற்றிக்கொள்ளாமல் குணமாக்குவதற்கென்று சித்த மருத்துவம் இருக்கிறது. அதை பின்பற்றுவது யுவர் சாய்ஸ். இருக்கிறது என்பதை சொல்லுவது என்னுடைய சாய்ஸ். அதனால் பிளட் ப்ரெஷருக்கும் சித்தர்கள் தீர்வு கண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சித்தர்களையும் ஆதரியுங்கள், சித்தர்களையும் ஆராதனை செய்யுங்கள். சித்தர்களுடைய வழியிலேயும் வாழ்ந்து ஆனந்தமாக ஆரோக்கியமாக தமிழ் கூறும் நல்லுலகம் நீடூழி வாழட்டும். நன்றி, வணக்கம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.